வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரேட்ஸில் வந்துருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் மைவி த்ரேட்ஸ் மெம்பருக்கு இப்போ அதிகபட்சமாக சந்தேகமாக இருக்கக்கூடியது, ஸோ மைவி த்ரேட்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்ரூவல் கொடுப்பாங்களா, இல்லை பழைய மைவி த்ரேட்ஸுங்கிற கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா பேர்லேயே ரன் ஆகுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போ சந்தேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை தீர்க்கிற வகையில் நமக்கு தெரிஞ்ச வரையும் இந்த தகவல் வந்து சேகரித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி த்ரேட்ஸ் இந்த எம்டி சாராக இருக்கட்டும், 77 டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ கண்டிஷன் வெளில வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எம்டி சாருக்கு வந்து அடுத்த ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிட்டாலே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான மற்ற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பல பேர் கேட்கக்கூடியது, இந்த கம்பெனி மைவி த்ரேட்ஸுங்கிற பேர்லேயே ரன் ஆகுமா? இதில் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மைவி த்ரேட்ஸ் கம்பெனியை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்து நடத்த மாட்டாங்க. பட் இப்போ கம்பெனி நடத்தணுன்னா கவர்மெண்ட்டுடைய ஃபுல் ரெகுலேஷன் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுடைய அனுமதியோட இந்த மைவி த்ரேட் கம்பெனி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் போட்டதுக்கப்புறம், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இதே பேரில் நடக்குமா, ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா இதே பேரில், ஸோ அதே ஆப்பை கொண்டு வராங்களா, இல்லை புது ஆப்பை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து படிப்படியான இந்த தகவல் வந்து நமக்கு தெரிய வரும். ஃப்யூச்சரில் வந்து தெரியப்படுத்துவாங்க. அதுக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான கேள்விகளுக்கு நம்ம எம்டி சார் கூடிய விரைவில் பதிலளித்தாங்கன்னா இன்னும் ஒரு வசதியாக இருக்கும். ஸோ மைவி த்ரேட்ஸ் மெம்பருக்கு மற்றவங்க யார் சொல்கிறத நம்பலானாலும் நம்ம எம்டி சார் சொல்கிறத நம்புவாங்க. ஸோ அதோட அடிப்படையில் இந்த வீடியோ மூலிமா நான் எம்டி சாருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ கம்பெனி எப்படி ரன் ஆகும், ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எம்டி சாரே வந்து அவங்க ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மைவி த்ரேட்ஸ் மெம்பருக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அப்படி தெரியப்படுத்தினால மக்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோடையும் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைவி த்ரேட்ஸுங்கிற அந்த கம்பெனி கண்டிப்பாக ரன் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அது ஃப்யூச்சரில் கம்பெனி நேமை மாற்றுறாங்களா, இல்லை புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறாங்களா, பழசையே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு ரன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கம்பெனி ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் மறுபடியும் வந்து எல்லா வீடியோலையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டதுக்கப்புறமா ஆப்பாக இருக்கட்டும், ஜோனல் ஆஃபீஸுக்கும் எல்லா ப்ராப்ளமும் மைவி த்ரேட் கம்பெனி சார்ந்த எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். கவலைப்பட வேணாம். ஸோ நானும் மைவி த்ரேடை பற்றி என்னெல்லாம் தகவல் வருதுங்க அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களை உடனுக்குடன் அப்டேட் பண்ணுற, கவலைப்பட வேணாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக மைவி த்ரேட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.